Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல உங்க வீட்ல இருக்க ஒரு ஓல்ட் துப்பட்டா வச்சு ஒரு சூப்பரான ஒரு நியூ கிரியேட்டிவ் அவுட்ஃபிட் ரெடி பண்ண தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இப்போ எல்லா இடத்துலையுமே இது ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வீட்டிலே எப்படி ஈஸியாக பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து பேஸ் வந்து ஒரு சோலி ப்ளவுஸ், பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எதில் வேணால் ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு அனார்கலி ஃபேப்ரிக்கில் கூட பார்டர்ஸ் பார்ட்டுக்கு மட்டும் இந்த நீங்கள் ட்ரைப்பிங் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ இதை டார்சல் வச்சு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஃப்ளாட்டாக நீங்கள் தரையில் வச்சு கூட ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃப்ளாட்டாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கில் எனக்கு எவ்வளோ துணி வேணுமோ அது வரைக்கும் முடிச்சுட்டு எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் சென்டர் ஒரு டேப்பை வச்சு நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது டேப் வந்து சென்டர்னு எனக்கு தெரிய வரும். ஒரு சைடு ஆல்ரெடி நான் வந்து அந்த சமிக்கி லேஸோடு விட்டுருந்தேன். இன்னொரு சைடு நான் கட் பண்ணி எடுத்ததுனால அந்த சமிக்கி லேஸ்லாம் கட்டிங்கோடு போயிடுச்சு. ஸோ நான் அதை கட் பண்ண அந்த சமிக்கி லேஸை திரும்பி ரீஅட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு தையலில் போட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணி டாப் ஸ்டிச் இன்னொரு வாட்டி போட்டுனா இந்த சமிக்கி லேஸ் இந்த ஃபேப்ரிக்கோட அழகாக செட் ஆகிடும். ஸோ சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் சென்டர் எனக்கு தெரியுன்றதுக்காக நான் அந்த ஒயிட் டேப் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக்கில் வந்து மார்க்கிங்ஸ் தெரியாது. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு சைடும் நான் சமிக்கி லேஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு ஆர்கன்ஸா ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். அது ஒரு லாங் ஸ்டெப் ஆர்கன்ஸா ஃபேப்ரிக்கை ரெண்டு சைடும் மடித்து தைச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக நான் அந்த டேப் அடித்தேன் பார்த்தீங்களா சென்டர், அந்த சென்டரில் துணியோட ராங் சைடில் இந்த ஆர்கன்ஸா ஃபேப்ரிக்கை ரெண்டு பக்கமும் நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது நெட் ஃபேப்ரிக்னால நான் ஆர்கன்ஸா எடுத்திருக்கேன். அப்போ தான் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோவும் சரி லுக் வைஸும் சரி நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ராய்ஜஸை நம்ம மடித்து கொடுத்ததை தைச்சிட்றோம். இதுக்கு சென்டரில் ஒரு தையல் போடுறோம். பிகாஸ் இதுக்குள்ளே நம்ம ரோப் மாதிரி எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு இது நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு பக்கமும் வந்து ரோப் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே வந்து நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் கேதரிங்கோ ப்ளீட்டோ பண்ணிங்களோ அந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் ஃபேப்ரிக்கோட ரெண்டு சைடும் நம்ம இதை மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு லூப் டர்னர் வச்சு இப்போ இந்த ரோப்பை நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஒரு பக்கம் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் இதை விட்டு இந்த ரோப்பை நான் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்து இது ரெண்டு பக்கமும் கீழே வந்து ராயஜாக இல்லாமல் நீங்களே ஏதாவது ஒரு டேசல் இதுக்கு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ டேசலெல்லாம் ஸ்டிச் பண்ண பிறகு இப்போ நான் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி திரும்பி இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். கரெக்டாக உங்களோட ப்ளவுஸோட சென்டர்லேயும் ஷோல்டர்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் கட்டுற சாரிக்கு இந்த ப்ளவுஸ் நீங்கள் வேர் பண்ணலாம். இல்லை அனார்கலியோட அந்த ப்ளவுஸோட பாடி பார்ட்டு மட்டும் இப்படி ரெடி பண்ணிவிட்டு கீழே ஸ்கர்ட் பார்ட்டிங்க அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாப்பில் 4000 5000 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. ஆனால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுவே ப்ளவுஸாக முடிக்கிறதா இருந்தால் கீழே ஏதாவது ஒரு கிளிம்ஸி லேஸ் மாதிரி கொடுத்தோ இல்லை ஏதாச்சும் ஒரு பட்டி துணி மாதிரி கொடுத்து இந்த ஒரு பெல்ட் பார்ட்டு மாதிரி எஃபெக்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இதை கட்டி நான் வச்சுருக்கேன். கீழே வந்து ஒரு டேசல் இருக்குது. இப்போ இது ஓப்பன் பண்ணாலும் எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வந்து இந்த லுக் வந்து ஃப்ளோயியாக வேணால் இதை நம்ம இப்படி ரிலீஸ் பண்ணி விட்டோன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.